செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீடை கட்டுப்பாடுன்னு இருக்கு. பீடை கட்டுப்பாடுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள தாவரங்களுக்கு எவ்வாறான பிராணிகள் மூலம் நோய்கள் ஏற்படுது, இந்த பிராணிகளை இருந்து நோய் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு நாம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் சொல்லி இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வண்டுகள் இருக்கு, பூச்சிகள், வண்டுகள், சிற்றுணிகள்னு சொல்லி அதை பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வண்டுகளுக்கு ஒவ்வொரு குடும்ப பெயர்கள் வச்சு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? அதுல எப்படின்னு சொன்னா டிப்தரா, உதப்தரா, ஹைமனோப்தரா, சைமனோப்தரான்னு சொல்லி இப்படி ஒரு 8 அல்லது 9 பேர்கள் வரும். அநேகமாக 8 பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. 9வது இது வந்துட்டு இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு கேட்டு வரல. ஆனா தெரிஞ்சு கொள்றேன் எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிரேட் 10 லெவல்ல பயிர் வகைப்படுத்தல்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று இருக்கும் தானே, குக்கர் பிட்ரேசியே, செலனேசியே. அதே மாதிரி தான் இவங்க அந்த வண்டுகளுக்கு பிரிச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்குமான பெயர்களை வைத்திருக்காங்க. அதே போல இந்த குடும்பத்திற்கு எவ்வாறான சிறப்பம்சங்கள் இருக்கும், அதோட சிறகுகள் எப்படி இருக்கும், அதோட உணர்கொம்புகள் எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி இதுல பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உணவு தொழில்நுட்பம். உணவு தொழில்நுட்பம் சொல்லி பார்க்கக்குள்ள இங்க வந்துகிட்டு ஒரு உணவை வந்துகிட்டு தயார் செய்யறதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் கவனித்துக் கொள்ற, அதே போல தயிர் உற்பத்தி அதுகள்லாம் வரும். இப்ப நீங்க எஸ்எஃப்டி கிளாஸுக்கு இப்ப நீங்க ஜாயின் பண்ணக்குள்ள இப்ப அங்கேயும் வரும். இப்ப 3 பாடமும் நீங்க படிக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டமாய்த்தான் வரும். இப்ப இங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பிஎஸ்டில படிப்பீங்க. சில சில விஷயங்கள் மாறும், சில சில விஷயங்கள் அதே அதே போல தொடுத்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம். அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் சொல்லி பார்க்கக்குள்ள இப்ப நாம ஒரு பயிரொன்று செய்யறோம் என்ன பிள்ளைகள், அந்த பயிரொன்று செஞ்சோம்னு சொன்னா அடுத்த கட்டமாக அது என்ன செய்யும், அது ஒரு விளைச்சல் நிலையை ஒன்று அடையக்குள்ள நான் அந்த விளைச்சலை நான் எப்படி பெற்றுக்கொள்றேன், இதனால எனக்கு என்னென்ன இழப்புகள் வருது, இந்த இழப்புகளை தடுக்கிறதுக்கு நான் என்னென்ன உத்திகளை கையாளணும் சொல்லப்படுற இந்த விஷயங்கள் இதுல இருக்கும். இப்ப நான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னா காய்கறிக்கு வேறையா பிரிச்சு வச்சிருப்பாங்க, அதே போல பழங்களுக்கு வேறையாக பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நான் மரக்கறிகளுக்கு செய்யக்கூடிய அறுவடைக்கு பிந்திய செயற்பாடுகளை நான் பழங்களுக்கு போய் செய்யலாமா? இல்ல. இல்லைகள். இல்ல. இல்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகையில நாம எப்படி கையாள வேண்டும்னு சொல்லி அந்த யூனிட்ல இருக்கு. அந்த விஷயங்கள் தான் இதுல பெரும்பாலும் வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணை விலங்கு பராமரிப்பு. பண்ணை விலங்கு பராமரிப்புன்னு சொல்லி பார்க்கக்குள்ளே இங்க நீங்க படிக்கக்கூடிய இது வந்துகிட்டு மாடும் கோழியும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாடுல வந்துகிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க என்ன, கால்நடை வளர்ப்பு ஓயல் என்னமோ இருக்காக்கும். இருக்கு. பிசிஎன், ஐஎஸ்ஐ, ஜேசி அப்படின்னு சொல்லி பாலுக்காக வளர்க்கப்படுகின்ற மாடுகள். அதே போல சுதேச இனம், இந்திய இனம்னு சொல்லி பிரிச்சு படிச்சிருப்பீங்க. அதே விஷயம்தான் இங்க இருக்கு. ஆனா இங்க பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஒரு ஒரு மாட்டு, அதாவது கன்றுக்குட்டில இருந்து அடுத்த கன்றுக்குட்டி கிடைக்கும் வரை என்னென்ன மேற்கொள்றோம், அதுக்கு என்னென்ன செயற்பாடுகள் செய்யறோம், அதை எப்படி வளர்க்கிறோம், அதோட உடல்ல காட்டப்படுகின்ற செயற்பாடுகளை கொண்டு அதுக்கு என்ன வகையான நோய்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல இருக்கு. அந்தக்கு நோய்கள் ஏற்படக்குள்ள நாம எவ்வாறு அத அதுக்கு எவ்வாறு மருத்துவ சிகிச்சை அளிக்கிற அந்த முறைகள் எல்லாம் இதுல வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கோழி வளர்ப்பு. கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னு சொன்னா அது கோழிக்கு வந்துகிட்டு கோழி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைக்காக வளர்ப்போம்.
அழகுக்காக வளர்ப்போம், இறைச்சிக்காக வளர்ப்போம், அதே போல முட்டைக்காக வளர்ப்போம். இப்படி ஒவ்வொன்று வளர்க்கறதுக்கும் ஒவ்வொரு வகையான கோழிகளை தெரிவு செய்கிறேன். அதே போல அந்த முட்டைகள் நிறம், அதே போல அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். அதே போல அந்த கோழிகளை எவ்வாறான முறைகள்ல வளர்க்குற, திறந்த முறை, அரை தீவிர முறை, அதே என்ன விஷயம் என்று சொன்ன பிள்ளைகள், நீங்க கோழி வளர்ப்பும் அதே போல மாடு வளர்ப்பையும் எடுத்தீங்கன்னு சொன்னா வளர்க்கப்படுகின்ற அந்த முறைகள் எல்லாம் ரிலேட்டடா தான் வரும். நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயம்தான் நீங்க திரும்ப திரும்ப படிக்க போறீங்க. ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன எப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க ஏற்கனவே படிச்சதை விட இதுல கொஞ்சம் கூட விஷயங்கள் வரும். ஏற்கனவே படிக்கக்குள்ள எடுத்த விஷயங்களோட இதை கொஞ்சம் இன்னும் இன்னும் சேர்த்து கொண்டீங்கன்னா சரி. என்னோட சேர்த்து 3 பேர் இருக்கீங்க, நீச்ச 2 பேரும் பேசிக்கொண்டீங்கன்னா நல்ல. ஓகே மிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய பொருளியல். விவசாய பொருளியல்னு சொல்லி பார்க்கக்குள்ள இதுல வந்துகிட்டு எக்கனாமிக் பார்ட் கொஞ்சம் வரும். சரியா? இன்னொன்று விஷயம் பிள்ளைகள், நான் இதை கொஞ்சம் சொல்லிக் கொள்றேன். நீங்க கால்நடை வளர்ப்பையும் விவசாய பொருளியலையும் கட்டாயம் படிச்சே ஆகணும். சரி, இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய யூனிட். இருக்கிறதுலயே நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இதுதான். அதே போல அநேகமான பிள்ளைகள் விடுற விஷயங்களும் இதுதான். சரியா? விவசாய பொருளியல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துகிட்டு சந்தைண்டா என்ன, மார்க்கெட்னா என்ன, கேள்விண்டா என்ன, இலாபம்டா என்ன, நட்டம்டா என்ன, அதே போல ஒரு ஒரு விளைபொருளுக்கு நீங்க எப்படி விலை ஒன்றை தீர்மானிக்கிறீங்க, அப்படியான விஷயங்கள் இதுல வரும். அதே போல இந்த 2 யூனிட்டையும் நீங்க நல்லா படிச்சு கொள்ளணும். படிச்ச பிள்ளைக்கு தான் பி வரும். சரியா? ஏக்கு ட்ரை பண்ணணும். ஆனா அதையும் நீங்க நல்லாக படிப்பீங்களாக இருந்தா மாத்திரம். சரி, எல்லா யூனிட்டையும் சேர்த்து இந்த 2 யூனிட்டுக்கு நீங்க நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, உங்களோட ஏயை தீர்மானிக்கிறதும் பியை தீர்மானிக்கிறதும் இந்த 2 யூனிட்டா தான் இருக்கும். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நிலைபேறான விவசாயம். நிலைபேறான விவசாயம் சொல்லி பார்க்கக்குள்ள இதுல வந்துகிட்டு விவசாயத்தை வந்துகிட்டு நாம இப்ப பயன்படுத்தி இப்ப இப்ப நம்ம செய்யப்படுகின்ற விவசாயத்தை அடுத்த தலைமுறை இருக்கும் நிலைபேறானதாக அது கொண்டு செல்லும் வரைக்கும் நாம எவ்வாறு விவசாயம் செய்யலாம், என்னென்ன முறைகள்ல விவசாயம் செய்யலாம், அந்த சப்ஜெக்ட் தான் இதுக்குள்ள வரும். சுழற்சி முறையில பயிர் செய்யற, அதே போல அஞ்சில் பயிர் செய்கை, இடமாறிய பயிர் செய்கை, அதெல்லாம் இதுக்குள்ள வந்து சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய இடர்களும் சுகாதார பிரச்சனைகளும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயம் ஒன்று நம்ம செய்யறதுக்குள்ள எவ்வகையான பிரச்சனைகள் ஏற்படுது, அதாவது சுகாதார ரீதியாக எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல இப்ப நீங்க இதெல்லாம் இந்த யூனிட் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, நானும் மறந்துட்டேன். ஆஹ் ஒரு பீடி நாசினி ஒன்றை பயன்படுத்துறேன்னு சொன்னா அவர் தனியால் பாதுகாப்பு எப்படி இருக்கணும், அவர் சுகாதார நடைமுறையை பயன்படுத்தி பீடைகளை இது செய்யறதுக்காக வந்துகிட்டு கலைநாசினிகளை பயன்படுத்துறாரா, அதே போல பயன்படுத்தின அந்த பெட்ரு போத்தல்களை ஒழுங்கான சுகாதார முறைப்படி அப்புறப்படுத்துறாரா, அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேதங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள உயிரியல் ரீதியான ஏற்படுகின்ற சேதம், பொறிமுறை சேதம், இயந்திரங்களினூடாக ஏற்படுகின்ற சேதங்கள் எல்லாம் இதுல வரும். சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்களும் பிரச்சினைகளும். இப்பயும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. விவசாயத்துல நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றது தான் எமக்கு சவால்களாக அமையுது. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்துகிட்டு விவசாயத்துல என்ன என்ன பிரச்சனை இப்ப இது இருக்குன்னு சொன்னா எதுக்கெடுத்தாலும் இரசாயன பசலைகள்ற பாவனைய அளவுக்கு மீறி பயன்படுத்துற. முதல்லலாம் எப்படி செய்வாங்கன்னு சொன்னா எல்லாம் இயற்கை முறைகள்ல
தாவரங்கள்ல ஒரு இது பூச்சோ அல்லது ஒரு பூடு எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல முதல் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இயற்கை முறைகளை பயன்படுத்துற அதுல வேப்ப எண்ணெய் தெளிக்கிற அப்படித்தான் இருந்து ஆனா இப்ப ஒரு குட்டி ஒரு பூச்சியை கண்டாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இரசாயன பசலை இரசாயன கலைநாசினிகள் தான் பயன்படுத்துற சரி அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுல பயன்படுத்தணும்னு கூட தெரியாது எந்த அளவுக்கு அவங்க எடுக்கக்குள்ள வருதோ அதே கொண்டு போய் தாவரத்துக்கு விசிறுரு சரியா இப்ப இதெல்லாம் படிச்சு நாம இப்ப அதைத்தான் பார்க்க போறோம் எப்படி போடணும் எந்த மாதிரி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அந்த விஷயங்கள் தான் வரும் இப்ப நான் 19 யூனிட்டையும் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏதும் இது இருக்க பிள்ளைகள் கேட்கணுமா நீங்க எனக்கிட்ட இல்ல மிஸ் மொத்தம் 19 யூனிட்டா? மொத்தம் 19 யூனிட் ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் நீங்க 10 யூனிட்டையும் செகண்ட் இயர்ல மொத்தம் 9 யூனிட்டுமாக படிப்பீங்க ஓகே. ம். இப்ப இதுக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க சரியா ஆரம்பம் நீங்க படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தானே அப்படித்தான் இருக்கும் ஆனா போக போக என்ன செய்யும்னு சொன்னா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மறக்க பார்க்கும் சரியா அதுக்காக நீங்க என்ன செய்யணும் சொன்னா இன்றைக்கு நாம படிக்கணும்னு சொன்னா என்ன விஷயத்தை படிச்சோம் கிளாஸ் முடிஞ்சு நீங்க ஒரு ஃப்ரீ ஆகினத்துக்கு பிறகு எடுத்து பாருங்க எடுத்து பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் ஞாபகத்துக்கு இருக்கும் சரியா அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க படிக்க தேவையில்ல பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதை நீங்க ஒழுங்காக பாத்தீங்கன்றா சரி இப்ப இந்த கிளாஸ் வந்துகிட்டு நான் உங்களோட நான் நேரடியாக வந்து இருக்கல அதனால இப்ப நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாம் கேட்கக்கூடியதும் கண்ணால பார்க்கக்கூடியதுமா தான் இருக்கும் ஆனா நீங்க தான் என்ன செய்யணும் நல்லா சிந்திச்சு கேட்டுக்கொள்ளணும் சரியா ம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஓகே டீச்சர். விலங்கல்ல என்ன சொன்னீங்க பொருளியல்ல வந்து நிறைய எக்கனாமிக்கல் விதிக்கா? நிறையன்னு சொன்னா அப்படி எல்லாம் இல்லை ஒரு கிராஃப் எல்லாம் வரும் சரியா சார்பு வளையது கேள்வி வளையது அப்படின்னு சொல்லி நீங்க கிராஃப் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே ஓயல்ல அதே மாதிரி தான் பிள்ளைகள் எக்ஸைச்சி வயிற்று கண்டு காண்ற மாதிரி தான் இதுல சில விஷயங்கள் வரும் சரியா ஒரு அழகு பண்டத்தின் விலை யாதுன்னு சொன்னா இப்ப சொல்லுவாங்க இப்ப எப்படின்னு சொன்னா மொத்த பண்டம் 270 சொன்னா அதுல நீங்க 3 பேர் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு அழகு பண்டத்திட விளையாதுன்னு கேட்ட நீங்க என்ன செய்வீங்க அந்த 270 3 பிரிப்பீங்க தானே ஆம். அப்படியான விஷயங்கள் மாதிரி தான் அதுல வரும் நான் உங்களுக்கு நான் டீச்சிங் கைட்டை நான் ஷேர் பண்ணுவேன் நீங்க அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க சரியா நான் இப்ப வருவேன் என்னன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க சரியா ஓகே. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இன்றைக்கு நான் இந்த விஷயங்கள் தான் படித்து தரோம்னு சொன்னா நீங்க அதை கொண்டு போய் நீங்க அதுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கி நீங்க அதை நீங்க பார்த்து நல்லா யோசிச்சு எடுத்துக்கொள்ளணும் தெரியாத விஷயங்களை கேட்டுக்கொள்ளணும் சேர்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா கடைசியில விளங்காத விஷயத்தை மட்டும்தான் கேட்க வருமே தவிர புதிய விஷயங்களை தேடிக்கொள்ள மாட்டீங்க சரியா ஓகே. அதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இதுக்கு நீங்க இப்ப என்ன சொன்னா டீச்சர்ஸ்ட் தான் டீச்சிங் கைடு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்க தேவையில்ல நீங்க இப்ப எல்லாட்டையும் உங்களோட கையில போன் இருக்கும் அந்த போன்ல நீங்க என்ன செய்வீங்க நீங்க அடிச்சு பார்க்கலாம் அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சிங் கைட் வரும் அதை நீங்க பார்த்து அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப சில டீச்சர்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு சில நோட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு மிஸ் பண்ணிடுவாங்க இப்ப ஒவ்வொரு டீச்சர் மார்ட்ட வந்துக்கிட்டு இப்ப அவங்கள பொறுத்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் சரியா ஒவ்வொரு விஷயம் அப்டேட் பண்ண பண்ண நோட்ஸ் உங்களுக்கு பெருசாகி கொண்டுதான் இருக்கும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா டீச்சர்ஸ் மாறும் உங்களுக்கு நோட்ஸ் தாராங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நீங்க அதை படிச்சுட்டு டீச்சிங் கைட்லயுமே பாருங்க என்ன விஷயங்கள் இருக்கு டீச்சர் ஏதும் விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாங்களா இப்படின்டா என்னன்னு சொல்லி நீங்க கேளுங்க அதே போல உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட போய் நீங்க தாராளமா கேட்கலாம் டீச்சர் இப்படி ஒன்று இருக்கு
இது என்ன மாதிரி விஷயம், இப்படி இது ஃபைனல் கேள்விக்கு வந்திருக்கா, ஸ்கீமுக்கு எப்படி எப்படி போட்டிருக்கீங்க மார்க்ஸ், அந்த விஷயங்களை நீங்க போய் கேட்டுக்கொள்ளலாம். ஏஎல்ல வந்துகிட்டு நீங்க டீச்சர்ஸ்மாரோட எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்களோ, அதே போல அவங்களோட எப்படி நீங்க டச்சா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இப்ப நீங்க கேட்டுத்தானே பிள்ளைகள், அவங்களுக்கும் தெரியும் என்னென்ன விஷயம் விலங்கல்ல, இவைக்கு என்னென்ன விஷயம் போய் சென்றடையணும்னு சொல்லி. ஆம் மிஸ். அந்த விஷயங்கள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க கட்டாயம் படிக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கீம், அதாவது ஃபைனல் ஸ்கீம், அந்த ஸ்கீமை வச்சு தான் நீங்க படிச்சுக்கொள்ளணும். சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நடக்கக்குள்ள ப்ரொன்ஷியல் லெவல்லாம் நடக்கும். சரியா? ப்ரொன்ஷியல் நடக்கும். அதே போல தொண்டமானார்னு சொல்லி எக்ஸாம் நடக்கும். சரியா? ப்ரொன்ஷியல் எக்ஸாம் நடக்கக்குள்ள சில சம்டைம் ஃபயல் போட்டு திருத்துவாங்க டீச்சர்ஸ் மாதிரி. அதில் ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாரும் இப்படித்தான் மார்க்ஸ் போடணும், இப்படித்தான் வச்சிருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் ஃபைனல் ஸ்கீம் சொல்லி பார்க்கக்குள்ள இந்த விடைக்கு இப்படித்தான் போடணும் சொல்லி குறிப்பாகவே ரெக்டா மார்க்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கீம் சொல்லி படிக்கக்குள்ள சில விஷயங்கள் அந்த இடத்துல திருத்த போகக்குள்ள சில விட நாம சரியாக சொல்லப்பட்ட விடையும் கூட பிழையாக மாறும். இது பிழைதான் போட வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்ற சந்தர்ப்பத்தில் அவங்க பிழைதான் போடுவாங்க. சில விஷயங்கள் புதுசா கேள்விகளுக்கு வரும், நீங்க படிக்காத விஷயங்கள் எல்லாம் கேள்விக்கு வருதுன்னு சொன்னா ஸ்கீம்ல அவங்க என்ன செய்வாங்க, மார்க் பண்ணி வைப்பாங்க. அப்ப நீங்க ஸ்கீம் படிக்கக்குள்ள என்ன உங்களுக்கு இது விஷயங்கள் ஸ்கீம் ஸ்கீம் படிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஃபைனல் மார்க்கிங்ல என்னென்ன விஷயங்கள் மாற்றப்படுதோ அதான் பற்றி ஸ்கீம்ல இருக்கும். சரியா? ஏன்னா அதை வச்சு தானே திருத்துரு. அதே போல நீங்க இப்ப படிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க படிக்கிற விஷயங்களுக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு பென்சிலோ ஏதாவது நோட் பண்ணக்கூடிய ஒரு இதுல வந்துகிட்டு வச்சிருக்கணும். இப்ப நீங்க படிச்சுட்டு போக்குள்ள ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா அந்த விஷயம் வந்துகிட்டு இது எத்தனாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி செஞ்சு படிக்கணும். இப்ப நாங்கெல்லாம் படிக்கக்குள்ள இப்ப எம்சிக்கு கேள்வி மொத்தம் 50 வரும். சரி, இப்பயும் 50 தான் வருது. இப்ப இந்த கேள்வி வந்திருக்குன்னு சொன்னா அந்த கேள்வியை வச்சுக்கொண்டு இது எத்தனாவது யூனிட்னு சொல்லி பார்க்குறேன். போட்டு அந்த கொப்பிலேயே நோட் பண்ணி வைக்கிறேன், இது 2017 ரெண்டாவது எம்சிக்யூ சொல்லி போட்டு அந்த விடைக்கு ஒரு வட்டம் போட்டு வைக்கிறேன். ம். அதே போல எஸ்ஐ கேள்வின்னு சொன்னாலும் எஸ்ஐ கேள்வியில முன் பேஜ்ல எழுதி வைக்கணும், இது எத்தனாவது வருஷம், எத்தனாவது கேள்வியில இது எத்தனாவது பாட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். சரியா? ஓகே மிஸ். பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 50 கேள்விகள் வரும். அந்த 50 கேள்விகளுக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு புள்ளி வீதம் வழங்கப்படும். சரியா? ஓகே. அடுத்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஆஹ் அதுக்கு மொத்தம் 4 கட்டமைப்புல வரும். அந்த 4 கட்டமைப்புல ஒரு கேள்வியில குட்டி குட்டி பாட்டா இந்த ஏபிசிடின்னு சொல்லி கேள்விகள் போயிட்டு இருக்கும். சரியா? அதோட எல்லை இது வரைக்கும் சொல்லி தீர்மானிக்க இயலா. அந்த 4 கட்டமைப்பு கேள்வி இருக்கும். அந்த ஒரு கட்டமைப்பு கேள்விக்கு 100 மார்க்ஸ். மொத்தம் நீங்க 4 கேள்விகள் செய்வீங்களாக இருந்தா 400 மார்க்ஸ் வரும். சரியா? இருக்கீங்களா? பிள்ளைகள், ஆம் மிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஐ கேள்வி இருக்கும். எஸ்ஐ கேள்வி மொத்தம் வந்துகிட்டு அது 600 மார்க்ஸுக்கு பார்ப்பாங்க. சரியா? நீங்க மொத்தம் 4 கேள்வி செய்வீங்களாக இருந்தா 4 3 12 குட்டி கேள்விகள் வரும். அதாவது நீங்க நாலு நாலு தொகுதிகள் இருக்கும், அது ஒவ்வொரு தொகுதியாக வச்சிருப்பாங்க. அந்த ஒரு தொகுதிக்குள்ள 3 கேள்விகள் இருக்கும். நீங்க அப்படி நீங்க 4 கேள்விகள் தெரிவு செய்து எழுதணும். எழுதி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா
எம்சிக்குள்ள வருகின்ற அந்த 50 புள்ளிகளை எந்த காரணத்தை கொண்டும் பிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 50 புள்ளிகளும் 50ஆகத்தான் இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஏயும் செய்தீங்கன்னு சொன்னா அதை மொத்தம் பிரிப்பாங்க. ஆ, கூட்டி பார்ப்பாங்க 1000க்கு. 1000க்கு பார்த்து அதை 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சுத்தான் அவங்களுக்கு அதை 50க்கு எடுத்து நீங்க செய்த 50 எம்சிக்யூவோட சேர்த்து இப்போ செய்த எஸ்ஐயையும் ஸ்ட்ரக்சர் புள்ளி அந்த பிரித்த புள்ளியையும் சேர்ப்பாங்க. சரியா? அதுக்காக நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா எதுக்கு நீங்க கடும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னா எம்சிக்யூ கேள்விக்கு. சரியா? ஏன்னு சொன்னா இங்க செய்கிற ஒரு கோடுக்கு ஒரு புள்ளி ஸ்ட்ரக்சர்ல பிரிச்சு வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேள்வி, அதாவது ஒரு குட்டி கேள்வி நீங்க செஞ்சீங்களாக இருந்தா அதுக்கு வரப்போற மார்க்ஸ் வந்துட்டு 0.02. நீங்க எழுதக்கூடிய ஓம் விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல. சரியா? ஓம் எல்லாம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாம் டைமிங்குக்கு இருக்கணும். ஒரு எஸ்ஐக்கு கூடிய நேரம் 10 நிமிஷம்னு சொன்னா 10 நிமிஷம் தான். அதே போல சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி என்ன செய்வாங்க ஒரு பேஜுக்கு மேல கூட தாண்ட பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு நல்லா படிப்பாங்க, அதை எப்படி முறையாக எழுதணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இன்றைக்கு நான் இப்போ ஒரு யூனிட் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அந்த யூனிட்ல எக்ஸாம் வச்சு நாமளே டைம் ஒதுக்கி செஞ்சு பார்க்கணும். டைம் இருக்கக்குள்ளே இந்த ஒரு எஸ்ஐ கேள்வி செய்ய போறேன், இதை எப்படி செய்யறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். இப்போ ஓயில் எக்ஸாம்ல வந்துக்கிட்டு நீங்க ஒரு எஸ்ஐ கேள்வி செய்ய போறீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று எழுதணும். என்ன ம். இதுக்கு உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா எஸ்ஐ கேள்வியில நீங்க இப்போ விவசாயம் என்றால் என்னன்னு சொல்லி நீங்க ஓஎல்ல இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வரை விலக்கணம். இப்ப இங்க வரக்குள்ள அந்த வரை விலக்கணம் வேறதாக மாறி இருக்கும். சரியா? இப்ப ஏற்கனவே விஷயம் இப்ப நீங்க 5ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம் அதே விஷயம் தான் இப்பயும் படிக்கணும்னு சொல்லி இல்லை. ஏன்னா இப்ப நீங்க வளர்ந்துருப்பீங்க. அப்ப என்ன செய்யும் உங்களோட நாலேஜும் இன்னும் கூடி இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப நீங்க இங்க வரக்குள்ள சில சில விஷயங்களை இன்னும் இன்னும் படிக்க பார்ப்பீங்க. சரியா? இப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப விவசாய அபிவிருத்தின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இங்க வந்துகிட்டு உங்கள்கிட்ட ரெக்டா கேட்க மாட்டாங்க விவசாயம் டைன் என்று எழுதிட்டு போங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. விவசாய அபிவிருத்திக்கு செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை தருகன்னு சொல்லி எஸ்ஐல ஃபர்ஸ்ட் கேள்வியில ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்குன்னு சொன்னா நீங்க இங்க என்ன போடணும்னு சொன்னா அந்த விவசாயம்டா என்னன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் அறிமுகம் எழுதணும். சரியா? இந்த கேள்வியில எஸ்ஐ கேள்வியை பொறுத்தவரை அறிமுகம் இருக்கணும். அதே போல சிலருக்கு படங்கள் இருக்கும். சரியா? வரைபடம் இருக்கும், குறிக்கிற படம் எல்லாம் இருக்கும். அப்படி அந்த படம் இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த கட்டாயம் அந்த படத்தை கீறியே ஆகணும். ஏன்னு சொன்னா சில சந்தர்ப்பத்துல அதாவது அநேகமாக வந்துகிட்டு படத்துக்குரிய மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். நீங்க படத்துக்குரிய மார்க்ஸ் இழப்பீங்கன்னு சொன்னா எப்படியும் நீங்க என்ன செய்வீங்க அடுத்த ஆள்ல இருந்து பார்க்கக்குள்ள குறைய போவீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு புள்ளிட அருமை விளங்காது. நீங்க இன்னும் இன்னும் அதாவது இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு பாருங்க செட் ஸ்கோர் அதே போல அவ கூடிட்டா அப்படின்னு சொல்லி வரக்குள்ளதான் ஒரு புள்ளி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி நீங்க விட்டு 0.02 மார்க்ஸ் உடைய அருமை தெரிய வரும். சரியா? நினைக்கிறீங்களா சரி என்ன வந்த உடனே மிஸ் பயம் காட்டிட்டாண்டு. ஸ்கோர்ன்றது இதுல மிஸ் எடுக்கிறது. செட் ஸ்கோர் பிள்ளைகள் நீங்க இப்ப நீங்க படிக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு பாடத்தை எடுத்து படிச்சிருக்கீங்க. என்ன இப்ப எஸ்எஃப்டின்டா என்ன, அதே போல பிடெக்ல அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல இப்படி நீங்க எடுத்த புள்ளிகளை கொண்டு உங்களோட பாடத்தை போட்டு மொத்தத்தை கூட்டி இந்த இதால பிரிப்பாங்க தானே. ஓம் சராசரி பாக்குற மாதிரி தான் நீங்க எழுதப்பட்ட புள்ளிகள் இதை வச்சுக்கொண்டு தீர்மானிப்பாங்க செட் ஸ்கோர். ம். சரியா? அது ஒவ்வொரு பேட்சை பொறுத்து மாறும். சில சந்தர்ப்பத்தில் பிடெக் அதாவது பிடெக் இடெக் கொண்டு செட் ஸ்கோர் தீர்மானிப்பாங்களாக இருந்தா அடுத்ததுல வந்துகிட்டு எஸ்எஃப்டி அப்படின்னு சொல்லி அது அவங்க எடுக்கிற முடிவுகள் தான். ஓம் ஆனா என்ன விஷயம்னு சொன்னா நீங்க அக்ரிகல்ச்சர்ல ஏ எடுக்க பாருங்க. ஒரு பியோ ஒரு ஏயோ எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட செட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் உங்களை தூக்கி விட பார்க்கும். ம். நீங்க இதுல பயப்பட தேவையில்ல. பிடெக்ல படிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இங்கேயும் நீங்க படிப்பீங்க.
சரியா? அங்க சில சில யூனிட்கள் மாறுபடும். ஆனா அங்க படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இங்க வரும், உங்களுக்கு தெரிய வரும் இப்படி எல்லாம் இருக்கென்ன அப்படின்ற மாதிரி எல்லாம். ம். இப்ப நான் அந்த இசைக்கல்வியோட சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னு சொன்னா, இப்ப விவசாயம்னு சொல்லி என்னன்னு சொல்லி நீங்க அறிமுகம் கொடுத்துப்பீங்கல்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயத்தோட செழிப்புக்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள்னு சொல்லி பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதோட நோட்ஸ் வந்துகிட்டு ஒரு 3 தாள் ஒரு 4 தாள் கிட்ட வரும். இப்ப இதைத்தான் நீங்க இசைக்கு எழுதணும், அதுவும் ஒன் பேஜுக்குள்ளதான் எழுத பார்க்கணும். சரியா? இப்ப நீங்க ம். அறிமுகம் கொடுத்தோடையே அதுல 3 லைன் முடிஞ்சிரும். இப்ப அங்கால இருக்கிற ஒரு 4 தாள் அல்லது 6 தாள் நோட்ஸை எப்படிடா இந்த ஒன் பேஜுக்குள்ள கொண்டு வாரே அப்படின்னு சொல்லி கொண்டு தோணும். அதுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரியங்கள்னு சொன்னா என்னென்ன இருக்கு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரசு அனுசரணை, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சுதேச தொழில்நுட்பம், அடுத்தது பண்பாட்டு கலாசார பின்னணி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க குடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான். அரசு அனுசரணை அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு அரசு அனுசரணையில அதே போல விவசாயத்துக்கு அரசன் இவ்வாறான அனுசரணைகளை வழங்கினான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். மகாசேன மன்னன் விண்ணிலிருந்து விழுந்த மழைத்துளியை வந்துகிட்டு மனிதர்களுக்கு பயன்படாமல் வீணாக கடல்ல கலக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கூற்று கூறியதாக இருக்குன்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க தானே? ஆம். அப்படியான விஷயங்கள். அதே போல வந்துகிட்டு பண்டைய காலத்துல என்னென்ன குளங்கள் கட்டிறாங்க, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மின்னேறிய குளத்தை கட்டினதுனால மின்னேறிய தெய்வம் சொல்லி அழைக்கப்படுறாரு. இதெல்லாம் நீங்க அதுக்கு உதாரணம் போட்டு எழுதுனீங்கன்னு சொன்னா அதோடைய மார்க்ஸ் வந்துடும். அந்த கேள்வி நீங்க என்ன செய்றீங்க ஃபுல்லா எழுத பாக்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம். சரியா? என்னன்னு சொன்னா நீங்க எழுதுற விடைகள் உண்மையாக சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா சரியாக நீங்க ஒன் பேஜ்ல எழுதுவீங்க. ஒரு பக்கத்திலேயே உங்களோட விட வரதாக இருந்தா அது உண்மையான விடு. ஒரு பக்கத்தை மீறி போகுதுன்னு சொன்னா நினைச்சுக்கோங்க, நாம கற்பனையில தான் கட்டி கொண்டு எழுதுறமே தவிர சில விஷயங்கள் தான் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி. அவங்க எதிர்பார்க்கிற பாயிண்ட்ஸ், அதாவது எத்தனை பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னா 5 அல்லது 8. சரியா? கூடியது 8ஆக இருக்கும், குறைந்தது 5ஆகத்தான் இருக்கும். ஓகே. நான் உங்களுக்கு ஸ்கீம் அதே போல வந்துகிட்டு டீச்சிங் கைட் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். சரியா? சரி, ஸ்கிரீன்ல போட்டிருக்கீங்களா மிஸ்? இப்ப தெரியல ஒன்றும். விலங்கல்ல பிள்ளைகள். ஷேர் ஸ்கிரீன்ல நோட்ஸ் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஒன்றும் தெரியல. கொஞ்சம் பேசுறீங்களா என்னோட நீங்க? ஓ மிஸ், சொல்லுங்க நீங்க. நான் பேசுற உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? என்னன்னு சொன்னா எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கு. அதுக்காகத்தான் இப்ப உங்களுக்கு நான் என்னென்ன விஷயங்களை இப்ப காட்டிக்கொள்ளணும்னு சொல்லி தெரியாம இருக்கு எனக்கு. ஓகே மிஸ், புள்ளாங்குது. ஓகே, சரி சொல்லுங்க. விளங்குது மிஸ், சரி, சொல்லுங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல இப்ப நான் எக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லி. ஓ மிஸ். ஹோம் டீச்சர். சரி, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நீங்க இப்ப எல்லாரும் விரும்பி தானே படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா தான் கொண்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே மிஸ். நோட்ஸ் எழுதணுமா மிஸ்? நோட்ஸ் வந்துக்கிட்டு எப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு டீட்வேர்ட்டை தான் போடுவேன். சில விஷயங்கள் வந்துக்கிட்டு நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் அதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. நான் தார நோட்ஸ் வந்துக்கிட்டு ஃபைனல் ஸ்கீம் ஃபைனல் மார்க்கிங்குக்கு போகிற ஒரு டீச்சர் ஒரு ஆள்ற நோட்ஸை தானே நான் உங்களுக்கு தருவேன் பிள்ளைகள். ஓகே மிஸ்.
எக்ஸாம் வந்துக்கிட்டு எப்படி நடக்கும்னு சொன்னா சிலபஸ் அதாவது ஒரு யூனிட் முடியுதுன்னு சொன்னா அந்த யூனிட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன எத்தனையாம் ஆண்டு அதாவது பாஸ் பேப்பர்ல வந்து இது அது இப்போ 2016 இருந்து 2024 ஆண்டு மட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன கேள்விகள் வருதுன்னு சொல்லி அதை நான் போட்டுருப்பேன். அந்த அந்த கேள்வி எல்லாமே வந்துக்கிட்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளாக தான் இருக்கும். பாஸ் பேப்பர் கேள்வியோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நடந்த கேள்வி அல்லது ப்ரோன்ச்சி வைஸாக நடந்த கேள்வியாகத்தான் இருக்கும். என்ன விஷயங்கள்னு சொன்னா நீங்க படிக்கக்கூடிய விஷயம் அதாவது இந்த பாஸ் பேப்பர்ல படிச்சீங்கன்னு சொன்னா அதே கேள்விதான் அதுக்கு அடுத்த பாஸ் பேப்பர் அப்படி எல்லாம் வரும். சரியா? ஓகே மிஸ். வேற எதுவும் சந்தேகம் இருக்க பிள்ளைகள்? டீச்சர் இனி கிளாஸ் எப்ப இருக்கி? ரித்திகா. ஓ. கிளாஸ் இனி எப்ப இருக்கி? திங்கள் புதன் நான் ஆ, உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? திங்களும் புதனுமா? வேற எதுவும் கேட்கணுமா பிள்ளைகள்? விலங்கல்ல. ஒன்றுமில்ல மிஸ். ஓகே, விளங்குது. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. விளங்குது மிஸ் நீங்க சொல்றது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ட பாப்போமா பிள்ளைகள் கொஞ்சம்? ஓகே மிஸ். ஓகே. இருக்கீங்களா? மிஸ். சரி. ஃபர்ஸ்ட் யூனிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் அபிவிருத்திக்கு விவசாயத்துறையின் பங்களிப்பு. இலங்கை வந்துகிட்டு அபிவிருத்தி அடையுதுன்னு சொன்னா இதுல வந்துகிட்டு விவசாயம் எப்படி இதுக்கு பங்களிப்பு செய்துட்டு இருக்கு, அதே போல இதுல என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளுது, இதற்கு நாம இருந்த இவங்க அந்த அரசாங்கம் அதாவது அரசாங்க ரீதியான்னு சொல்லி பார்க்கக்குள்ள அதுக்கு அவங்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்கன்னு சொல்லி எல்லாம் இதுல வந்துட்டு வரும். சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு விவசாயம் பத்தி படிக்க போறோம்னு சொன்னா விவசாயம்டா என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன. சரி, விவசாயம்டா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா? பிள்ளைகள் கொஞ்சம் பேசுங்களேன். என்ன மிஸ்? விவசாயம்டா என்னன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். விலங்கு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டு. திரும்ப சொல்றீங்கல்ல, எனக்கு விளங்கல்ல.
கொஞ்சம் சொல்லுங்க, யாரும் சரி ஒரு ஆள். விவசாயம் என்பது வந்து ஒரு உணவிற்காகவோ இல்ல அது ஒரு பிரிதொரு தேவைக்காகவோ ஆகவோ பயிற்சிகள் அல்லது ம். விலங்கு வளர்ப்புல வந்து ஈடுபடுறது ஈடுபடும் ஒரு கலை ஈடுபடுது. வேற விவசாயம். கிளாஸுக்கு போயிருக்கீங்களா? இல்ல அக்கா மாதிரி நோட்ஸ் எல்லாம் வாங்கி சரி. பார்த்தனும். ஆ அவ வந்துகிட்டு ஆ, எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் நோட்ஸ் ஆர்வமாக பார்த்துட்டா. நீங்க சொல்றது சரி. சரியா? என்னன்னு சொன்னா, உணவுக்காக இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைக்காக இல்லாட்டி பொருளாதாரத்துல வந்துகிட்டு அனுகூலத்தை பெற்றுக்கொள்றதுக்காக பயிற்சிகை அதே போல விலங்கு வளர்ப்புல ஈடுபடக்கூடிய ஒரு கலையை சொல்றேன். ஒரு கலையையும் விஞ்ஞானத்தையும் நான் சொல்றேன், விவசாயம்னு சொல்லி. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கு வளர்ப்புன்னு சொல்லி பார்க்கக்குள்ள இதுல வந்துகிட்டு அநேகமாக வந்துகிட்டு கோழியும் மாடும் தான் வரும். பழைய சிலபஸ்ல தான் வந்துகிட்டு பன்றி ஆடுகள் எல்லாம் இருந்து. சரியா? இப்ப அதை இல்லாமாக்கி இதுக்குள்ள வந்துகிட்டு இப்ப கோழியும் மாடும் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயம் வந்துகிட்டு விவசாய விஞ்ஞானம். விவசாய விஞ்ஞானம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விவசாயத்தை நாம செய்யறதுக்காக அடிப்படையாக என்ன அமையுதோ அந்த அமையறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற தூயதையும் அதே போல பிரயோகமாக வந்துகிட்டு நாம எவ்வாறு செய்யறோமோ இந்த விஞ்ஞானங்களோட சேர்மானத்தான் சொல்ற பிரயோக விவசாய விஞ்ஞானம்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூய விஞ்ஞானம்டா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்துகிட்டு தாவரங்களும் விலங்குகளும் வரும். பிரயோக விஞ்ஞானம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த தாவரங்களையும் விலங்குகளையும் வைத்துக்கொண்டு நம்ம என்னென்ன செய்யலாம், இதுக்காக எப்படி பயன்படுத்தப்படுகின்ற உத்திகளைத்தான் சொல்ற பிரயோக விஞ்ஞானம். பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் தூய விஞ்ஞானத்துக்குள்ள தாவரவியல்னு சொல்லி பார்க்கக்குள்ள தாவரங்கள் சார்ந்ததாக பார்க்கக்குள்ள இதை வந்துகிட்டு நம்ம பிரயோகிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பயிர்களை விருத்தி செய்யறேன். சரியா? இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜிஎம் ஃபுட் விருத்தி செய்யப்பட்ட தாவரங்கள்னு சொல்லி? BG 351 அதுகள் அதான். அ- விலங்குலமா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள விலங்கியல்னு சொல்லி பார்க்கக்குள்ள விலங்குகளை விருத்தி செய்யறேன். சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விலங்குகளை விருத்தி செய்யறேன்னு சொல்லி பார்க்கக்குள்ள இதுக்குள்ள வந்துகிட்டு செயற்கை முறை சினைப்படுத்தல்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். சரியா? பிள்ளைகள், ஆம் டீச்சர். இப்ப நீங்க என்னன்னு சொன்னா ஆஹ் விவசாய அபிவிருத்தி, அதாவது இலங்கையில வந்துகிட்டு அபிவிருத்தியில விவசாயத்தோட பங்களிப்புன்னு சொல்லி பார்க்கக்குள்ள விவசாயம்டா என்ன, அதே போல விவசாய விஞ்ஞானம்டா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கீங்க. ரெண்டு விஷயமா பார்த்திருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இலங்கையில விவசாய வளர்ச்சி எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா பண்டைய இலங்கையை கொண்டு வரணும். பண்டைய இலங்கையில வந்துட்டு ஆரம்ப காலத்துல விவசாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதாவது நீங்க வரலாறு சப்ஜெக்ட்ல வரலாறுன்னு சொல்லி அப்ப வரலாறு பாடத்துல படிச்ச விஷயங்கள் எல்லாமே இதுல இப்ப வரப்போகுது. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல, அதாவது ஆரம்ப கால இலங்கையில விவசாயம் இருந்துக்கித்தாண்டு சொல்லி சில சான்றுகள் இருக்கு. அந்த சான்றுகளை வச்சுத்தான் இவங்க என்ன செய்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. ஓம், பண்டைய காலத்திலேயும் விவசாயம் செஞ்சிருக்காங்க, இப்படியெல்லாம் மனிதர்கள் செய்திருக்காங்க சொல்லி இந்த விஷயங்கள் இதுல கொண்டு வராங்க. அந்த சான்றுகளாக காணப்படுது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்றாங்கன்னு சொன்னா விஜயன் வந்துகிட்டு இலங்கைக்கு வருகை தாராரு. அப்ப வருகை தரும்போது குவேணி என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா நூல் நூற்று கொண்டிருக்கா. சரியா? இப்ப நீங்க யோசிக்கிறீங்களா, விவசாயத்துல வந்துகிட்டு ஆஹ் இலங்கையில வந்துகிட்டு விவசாயம் இருந்துச்சுக்குன்னு சொல்லி ஆதாரமாக இருக்காம். அதுவும் விஜயன் வரக்குள்ள நூல் நூற்று கொண்டிருக்காம். இதுல என்ன இருக்கு ஆதாரம், இதுல என்ன விவசாயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா?
நாங்கெல்லாம் யோசிக்கிறேன் என்னடா இவன் நூல் நூற்று கொண்டு இருக்காம இவர் வாராராம், ஏன் இது இப்படித்த கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் பயிற்சிகைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார முக்கியத்துவம், சரியா, யாரேனும் பொருளாதார அனுகூலம் சொல்லி ஒன்று இருக்குதானே, அதுல தான் வந்துகிட்டு அந்த நூல் எல்லாம் வந்துகிட்டு சணல் பிரித்தெடுப்பு அதுகளுக்குள்ளதான் இந்த நூல் எல்லாம் வரும், சரியா. சில ஓகே. விஷயங்கள் வந்துகிட்டு இப்படியும் இருக்கு. என்ன செய்யணும்னு சொன்னா விஜயின் வருகை தரும்போது குவேணி வந்துகிட்டு நெற்களஞ்சியத்துல இருந்து நெல் அரிசி மணியை பெற்று உணவு சமைத்து கொடுத்ததாகவும் வரலாறு இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சில 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 பாத்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் வந்துகிட்டு ஒன்றுல இப்படி இருக்கு மற்றொன்றுல இப்படி இருக்கும், சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பாலும் பால் சார்ந்த உற்பத்திகள் மற்றும் விவசாய கைத்தொழிலுக்கு வந்துகிட்டு விலங்கு வளர்ப்பு காணப்படுது, சரியா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா வரலாறு படிச்சிருப்பீங்க என்ன, பாலுக்காக வளர்க்கப்பட்ட மாட்டுக்கு என்னென்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதே போல அந்த பால் அந்த அதுக்குன்னு சொல்லி அந்த அதாவது விலங்கு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்ட இந்த கிராமத்துக்கு என்ன பேரு வழங்கப்பட்டிக்கு அப்படின்னு எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, சரியா. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர்கள் குளங்களை கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துகிட்டு மிகப்பெரிய ஆதாரம். அன்றைய காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதே போல அன்றைய காலத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கு விவசாயம் இலங்கையில ஆஹ் நி- இருந்து வருது என்று சொல்லி இதெல்லாம் சான்றுகளாக அமையுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மேலதிகமாக இலங்கையில வந்துகிட்டு விவசாயம் தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்மட நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயம் அது தேவையான அளவு கிடைச்சு அதுக்கு மேலதிகமாகவும் கிடைச்சிருக்கு, சரியா. தன்னிறைவு என்று தமக்கு தேவையானது வந்துகிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அவங்க நிறைவு செஞ்சிட்டாங்க. இப்படி அடைந்தமைக்கு சில ஆதாரங்கள் இருக்கு. அதை பாத்தீங்கன்னு சொன்னா குளங்கள் அணைக்கட்டுக்கள்லாம் வந்துகிட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா உள்ளடக்கிய பரந்த நீர்ப்பாசன தொகுதிகள் எல்லாம் அமைக்காங்க. சின்ன சின்ன குளங்கள் எல்லாம் இருந்தது இப்ப என்ன செய்யப்படுது பெரிய பாரியளவான நீர்ப்பாசன தொகுதியாக மாற்றம் அடையுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இராசரட்டை நாகரிகம், அதாவது இராசரட்டை வந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா குளங்கட்டிய இராச்சியம் அல்லது குளம் கொண்ட இராச்சியம் சொல்லி சொல்றாங்க இராசரட்டை, சரியா. அந்த அந்த இராசரட்டை அந்த பகுதியை அவங்க என்ன சொல்றாங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டாங்க, குளம் கொண்ட இராச்சியம் அல்லது குளங்கட்டி இராச்சியம். ஏன்னு சொன்னா அந்த இராச்சியத்துல அதிகமான குளங்கள் காணப்படுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல வந்துகிட்டு 3 போகங்கள்ல நெல் அறுவடை செய்யப்பட்டதாக சில கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் வந்துகிட்டு கல்வெட்டுக்கள் எழுதுற அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஆர்வம் காட்டினாங்க. அதுல ஞாபகமாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க இப்படி செதுக்கியெல்லாம் வைக்கிற அந்த விஷயங்கள் மூலமாக என்ன செய்யப்படுது எனக்கு இது சான்றுகளாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் அவங்க எத்தனை எத்தனை போகங்கள்னு சொன்னா 3 போகங்களாக பயிர் செஞ்சிருக்காங்க அந்த காலத்திலே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மகா பராக்கிரம பாகு மன்னர் காலத்துல தானியங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதாவது எம்பட நாட்டில இருந்து பயிர் செய்யப்பட்ட தானியங்கள் என்ன செய்யப்படுது வேற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த அளவுக்கு இலங்கையில வந்துகிட்டு விவசாயம் அபிவிருத்தி அடைஞ்சதாக இருந்திருக்கு. இப்படி இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு தென்னிந்திய நூல்ல வந்துகிட்டு எழுதியிருக்காங்க. அந்த நூல் பெயர் வந்துகிட்டு பட்டினப்பாலை, அதுல தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இலங்கை நாட்டுல மகா பராக்கிரம் பாகு மன்னர் காலத்துல இப்படி தானியங்கள் எல்லாம் இங்க வந்திக்குன்னு சொல்லி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, சரியா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புராதன காலத்துல விவசாய செழிப்புக்கு ஏதுவாக அமைந்த காரணி, சரியா. இந்த புராதன காலத்துலன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல விவசாயம் செழிப்படைந்திருக்கு. இதுக்கு காரணமாக என்னென்ன காரணிகள் அமைந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அரச அனுசரணை. அரசன் எவ்வாறு அனுசரணை காட்டினான், விவசாயத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தான், இதனால மக்களுக்கு என்னென்ன பயன் கிடைச்சிச்சு, அந்த விஷயங்கள் தான் இதுல வருது, சரியா. இது வந்துட்டு இசைக்கல்வியாக வார அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர் வந்துகிட்டு விவசாய கைத்தொழில் வந்துகிட்டு தொடர்பு காட்டி நேரடி அனுசரணை நேரடியாகவே விவசாயத்துக்குள்ள வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுலதான்
முக்கியமான கூற்று யாரு? மகா பராக்கிரம பாகுடு. அவர் என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து, அதாவது ஆகாயத்திலிருந்து விழக்கூடிய ஒரு மழைத்துளி நீரே மனுஷனுக்கு பயன்படாம வீணாக கடல்ல கலக்கிறதுக்கு நான் இடமளிக்க மாட்டேன். அவர் அந்த கூறிய கூற்றிலிருந்து பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அவர் விவசாயத்துக்கு அனுசரணை காட்டியிருக்காரு. ஒரு துளி போறதுக்கு கூட அவர் இடமளிக்கலையாம். அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா விவசாயத்துக்கான அனுசரணையை காட்டி வந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர்கள் என்ன செய்யறாங்க? குளங்கள், அணைக்கட்டுக்களை வந்துட்டு கட்டி வைத்து அவற்றை முறையாக பராமரிக்காங்க. இப்போ ஒரு மன்னன் இந்த குளங்களை கட்டி வச்சு போனாருன்னு சொன்னா அடுத்ததாக வரக்குள்ள அந்த மன்னன் என்ன செய்யறாரு? அவருக்கு மேலதிகமா இன்னும் செய்ய பாக்குற. அதே போல அதை செய்ததை அப்படியே விடல, அதை என்ன செய்யறாங்க? முறையாக பராமரிக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மகாசேன மன்னனை வந்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மின்னேறிய தெய்வம்னு சொல்லி போற்றுறாங்க. அவருக்கு ஒரு நாமம் வழங்கப்படுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா கலாபாவியை தாதுசேனனும் திசாபாவிய தேவதிச மன்னனும் கட்டிவிக்கான். சரியா? இது எம்சிக்யூக்கு சம்டைம் வார பிள்ளைகள். அநேகமா வந்துட்டு இது எஃப்டபிள்யூசி எக்ஸாமுக்கெல்லாம் வரும். தொண்டன் மானாருன்னு சொல்லி உண்டு. சரியா? இருக்கீங்களா பிள்ளைகள்? கொஞ்சம் பேசுங்களேன். மிஸ் விளங்குது மிஸ். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அரச கட்டுப்பாட்டின் கீழே விவசாய பராமரிப்பு இடம்பெறுது. சரியா? இதெல்லாம் வந்துகிட்டு என்னன்னு சொன்னா அரசு அனுசரணைக்குள்ளதான் வருது. என்னென்ன விஷயம்? மன்னர்கள் வந்துகிட்டு விவசாய கைத்தொழிலுக்கு காட்டிய நேரடிய அனுசரணை, அதே போல மன்னர்கள் குளங்கள், கால்வாய்களை கட்டி வைக்கிற, அடுத்தது அரச கட்டுப்பாட்டின் கீழே விவசாய பராமரிப்பு இடம்பெறுது. சரியா? அதுல அரச கட்டுப்பாட்டின் கீழே விவசாய பராமரிப்பு இடம்பெற்றமைன்னு சொல்லி அந்த கூற்றை வந்துகிட்டு எது விளக்கி நிக்குன்னு சொன்னா கிறிஸ்துக்கு பின் 9ஆம் அல்லது 10ஆம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுக்கள் வந்துகிட்டு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தீங்க. என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள அதுல பியோபசரணன், பலபோத், விளையுத்துன்னு சொல்ற சில சொற்கள் காணப்படுது. அந்த சொற்கள் அப்படின்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பியாவதரன் சொன்னா நீர்ப்பாசன பரிசோதகருக்கு வழங்கப்பட்ட பேர். சரியா? இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த விஷயங்கள் எடுக்கக்குள்ள கொஞ்சம் என்னடா பேர் இப்படி இருக்குன்னுலாம் தோண்டும். நீங்க அடிக்கடி இதை நீங்க பார்க்க பார்க்க அது உங்களோட வாய்களுக்கு இலகுவாக வந்துடும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெளபுத் என்னன்னு சொன்னா அவர் வந்துகிட்டு வயற் பரிசோதகர். அடுத்தது வந்துகிட்டு விளையுத், இது வந்துகிட்டு வயல் மேற்பார்வையாளர் சொல்லி இந்த பதங்கள் இந்த ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட பெயர்களாக பியவதரனன், வெளபுத், விளையுத்துன்னு சொல்லி எல்லாம் அழைக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ப்பாசன கைத்தலிலுக்கு அரசு திரைசேரின்னு செய்யப்படுதுன்னு சொன்னா அரசு இந்த அனுசரணை வழங்குது. திரைசேரின்னு சொன்னா இப்ப அதுக்குன்னு சொல்லி இப்ப ஒரு அரசன்ற கீழே வந்துகிட்டு அவருக்கு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கு. அதுதான் வந்துட்டு நேரடியாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா குளங்கள் கட்டி வைக்கிறதுக்கு தேவையான சகல வசதிகளையும் வழங்கி கொடுக்கும் அந்த திரைசேரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குளங்கள் தொடர்பான சட்டங்கள் அங்க என்ன செய்யப்படுது? முறையாக விதிக்கப்படுது. இது வந்துகிட்டு சமந்த பாசதிக்கு எனப்படுகின்ற நூல்ல வந்துகிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா புராதன காலத்துல விவசாயம் செழிப்பாக இருந்துக்கு. இந்த செழிப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுல ஒரு விஷயம் அரசு அனுசரணை. இந்த அரசு அனுசரணையில, அதாவது அரசண்ட அனுசரணைகளை எவ்வாறான இதுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் இந்த மன்னர்கள் வந்துகிட்டு நேரடியாக அனுசரணை காட்டுற, அதே போல மன்னர்கள் குளங்கள் கட்டி வைக்கிற, அதே போல கல்வெட்டுக்கள் வந்துகிட்டு முறையாக பராமரிப்புகள் இடம்பெற்றதுக்கு என்னென்ன பதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, அதே போல வந்துகிட்டு இந்த முறையாக, அதாவது இந்த கட்டி வைக்கப்பட்ட குளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டிக்கா, அதை தாண்டியவர்களுக்கு எவ்வாறான சட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லி அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்துகிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி குறிப்பிடுற விஷயங்கள் தான் இந்த அரசு அனுசரணைக்குள்ள வந்து சேரும். சரியா? ஓகே மிஸ்.
அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா சுதேச தொழில்நுட்பம். சுதேச தொழில்நுட்பம்னு சொல்லி பார்க்கக்குள்ள, அதாவது புராதன காலத்துல விவசாய செழிப்புக்கு அமைந்த காரணிகள்ல ரெண்டாவது விஷயம்தான் சுதேச தொழில்நுட்பம். சுதேச தொழில்நுட்பம்னு சொன்னா ஆரம்ப காலத்துல எவ்வாறான தொழில்நுட்ப முறைகள் காணப்பட்டுக்கு என்று சொல்லி பார்க்கிறது தான் இந்த விஷயம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிரதேசத்துல பயிர் செய்ய போறேன்னு சொன்னா அந்த பிரதேசத்துக்கு பொருத்தமான பயிர்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தெரிவு செய்யறாங்க, சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சுதேச பயிர்கள்ல வந்துட்டு பயிரிடுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்தந்த பிரதேசத்துக்கு தயாரிக்கப்பட்ட பண்படுத்துற உபகரணங்களை பயன்படுத்துறாங்க. அதாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாண சைட்டுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள மண் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? ஓ மிஸ். நான் பேசுறது விளங்குதுதானே வா? ஓ மிஸ். ஆமா, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அந்தந்த பிரதேசத்துக்கு பொருத்தமான நிலப்பண்படுத்தல் உபகரணங்கள்னு சொல்லி பார்க்கக்குள்ள அதுக்கு உதாரணம் சொல்றாங்க யாழ்ப்பாண மண்வெட்டி. அதாவது அங்க காணப்பட்ட மண் வந்துகிட்டு கிரவல் தன்மை கொஞ்சம் கட்டித்தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா அங்க பயன்படுத்தப்படுகின்ற மண்வெட்டி எம்மள மாதிரி இருக்கு, இந்த சதுர அப்படின்னு எல்லாம் இல்லை. அது வந்துட்டு முக்கோண கூறு, கீழ் வந்துட்டு கூர்மையாக இருக்கும், கொத்தி இழுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? அப்படி வந்துகிட்டு அந்த காலத்துல இருந்த மக்கள் இவ்வாறான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க சொல்லியேதான் இதுல இருந்து விஷயங்கள் வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்க வித்தா இருக்கட்டும், அதே போல அவங்க பயிர் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்துக்கொள்றாங்களோ அந்த நடுகை பொருட்களை அவங்களே அவங்களாக உற்பத்தி செய்யற. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சூழலுக்கு உபாயமான விவசாய வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. சூழலுக்கு உபாயமான வழிமுறைகளை பின்பற்றுதுன்னு சொன்னா இவங்க வந்துட்டு என்ன செய்றாங்க, இங்க வந்துட்டு இரசாயன பொருட்களோட பயன்பாடெல்லாம் இங்க இருக்கல்ல. இந்த சூழலுக்கு நேயமான முறைகளை தான் பயன்படுத்தப்படுது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சேதன பசலைகளை பயன்படுத்துற, அடுத்தது பீடை கட்டுப்பாட்டுக்கு ஆட்டு முறைகளாக கிளிக்கி, நீர்ப்பிசாசு, எல்லாம் பயன்படுத்தப்படுற. கிழக்கின் திசை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஆஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பழைய ஒரு வாளி அல்லது தகரப்பேணி அப்படி அதுகள்ல வந்துகிட்டு நடுவுல வந்துகிட்டு சத்தம் போடுறதுக்கு அந்த கயிறை கொண்டு ஆட்டுக்குள்ள சத்தம் கேட்கும், மணி, அதாவது கிட்டத்தட்ட மணியோட சேப் தான். சத்தம் கேட்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா அங்க வார பறவைகள் விலங்குகள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சத்தத்தை கேட்டு விரண்டு ஓடிடும். இதெல்லாம் வந்துகிட்டு அப்படி பயன்படுத்தப்பட்ட பிசாசு. நீர் பிசாசுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஓட்டத்தண்ணிகள், அதாவது ஒரு வாய்க்கால் அப்படின்னு சொன்னா நல்ல உயரமான இடத்துல இருந்து தண்ணி ஓடுதுன்னு சொன்னவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கம்புகளை நட்டு அதுல வந்துகிட்டு ஆஹ் நடுவுல கம்பு கட்டி ரெண்டு பக்கம் வச்சு ஒரு பக்கம் ஒரு சவுண்ட் மாதிரியும் பக்கம் வந்துகிட்டு மூங்கில் ஒன்றை வச்சு அதுக்குள்ள நீர் கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும். பாரம் கூடுற பக்கம் அது கிளிய பக்கம், கிளியக்குள்ள வந்துகிட்டு அது என்ன செய்யும் சொன்னா சவுண்ட் கேட்கும். இந்த டைம்ல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வயலுக்கு வர பிராணிகள் எல்லாம் விரண்டு ஓடும். அடுத்தது பறவைகளுக்கான இறைப்பாத்தின்னு சொன்னா இப்ப நான் இங்கால பக்கம் பயிர் செய்யறேன்னு சொன்னா அந்த பயிர் சாப்பிடறதுக்காக வந்துகிட்டு சில பறவைகள் வரும். அந்த பறவைகளோட கவனத்தை நான் இழுக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வேறொரு பக்கம் அதுகளுக்குன்னு சொல்லி தேவைப்படுகின்ற சாப்பாடுகளை போட்டு அதோட கவனத்தை அங்கால மாற்றி வைக்கிறேன். இதெல்லாம் வந்துகிட்டு சூழலுக்கு உபாயமான முறைகள் வந்துகிட்டு என்ன செய்யறாங்க, விவசாயம் செய்யறாங்க. இதெல்லாம் வந்துகிட்டு அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப முறைகள் சொல்லி இதுல இந்த விஷயங்கள் வந்து சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மண் காப்பும் சூழல் சமநிலையை ஏற்படுத்துறதும். இதை வந்துகிட்டே
மண் மண் காப்புன்னு சொன்னா மண்ணை எப்படி பாதுகாக்காங்க, இது வந்துகிட்டு சூழல் வந்துகிட்டு எப்படி சமநிலையாக வச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று ஒன்று பாதகமா செய்யவும் இல்லை, இன்னொன்று தனிய சாதகமாகவும் செய்யலை. ஒரு விஷயத்தை செய்ய போறாங்கன்னு சொன்னா அதை மத்ததுக்கு என்ன செய்யறாங்க, சமநிலையாகத்தான் செய்யறாங்க. சரியா? கொஞ்சம் இடையில இடையில நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளணும். டி தக்ஷன், நான் சொல்ற விஷயம் விளங்குதா? ஓகே. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மழை கிடைக்கிறத பற்றி அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா நேர காலத்தோடு அறிந்து கொள்றாங்க. சரியா? மழை கிடைக்க போகுதுன்னு சொல்லி அறிஞ்சா அவங்க அதுக்கு நேரம், அதாவது சுப நேரம் பார்த்து கமம் செய்யற, அதே போல சுப நேரம் பார்த்து பயிர் செய்யற. இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மழை கிடைக்குதுன்னு சொன்னா கொண்டு வந்துகிட்டு பெரும்போகத்துல பெய்யும் அல்லது சிறும்போகத்துல பெய்யும். அதுக்கு அநேகமான நீர், இந்த நீர் கிடைக்கிறது அதாவது மழை கிடைச்சப்பட்டிக்குன்னு சொன்னா அதை நம்ம பெரும்போகம்னு சொல்லுவோம். என்ன பெரும்போல பயிர்கள் எல்லாம் பயிர் செய்வாங்க. குறுகிய காலத்துல வந்துட்டு குறும் கால பயிர் செய்கை செய்வாங்க. அப்படி விஷயங்கள் அறிஞ்சு கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரியே ஆயத்தமாகி பயிர் செய்யற நடவடிக்கைகளை ஈடுபட்டுருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கோடை காலத்துல சேனை பயிற்சிகை செய்யற நிலத்துக்கு போய் அவங்க அந்த சேனை பயிற்சிகைக்கு ஏற்றவாறு நிலத்தை தயார் செய்யறேன். சேனை பயிற்சிகள் என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? யாரும் சரி ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், சேனை பயிற்சிகள் என்னண்டு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க பாப்போம். சங்கீதன் ஆதிர், கொஞ்சம் பேசுங்க பிள்ளைகள். டி தக்ஷன், மேம். சவுண்ட் கேட்கல. மேம். தேனை பயிற்சிகை என்னன்னு தெரியுமா? தேனை பேச்சுவினா மேடம், ஒரு நிலத்தை மேடம் முற்றாக தீக்கிரையாக்கி அது மேல செய்யற பயிற்சி. சரி, ஓகே. தேனை பயிற்சிகைன்னு சொன்னா என்னன்னு சொன்ன பிள்ளைகள், கோடை காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நெல்ல கோடை காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதாவது காடுகளுக்கு போய் அங்க வந்துகிட்டு அங்க இருக்கிற விலங்குகளை விரசி விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த மரங்களை வெட்டி அதை எரிக்கிற, எரிச்சு அந்த இடத்திலேயே சாம்பல் எல்லாம் இருக்கும். அந்த இடத்திலேயே அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா பயிர் செய்யற, பயிர் செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டுடுவாங்க, விட்டுட்டு வேற இடம் போவாங்க. இப்படித்தான் அந்த பயிற்சிகை முறை காணப்படுது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பருவமழையுடன் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுலதான் அந்த குறும் பெரும்போகம் சிறும்போகம் பார்த்து அதுக்கேற்ற தாவரங்களை நாட்டுரு, அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்துக்குள்ள வந்து சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விளைபொருட்களை களஞ்சியப்படுத்துரு, அதாவது நான் இப்போ ஒரு பயிரொன்று செய்யறேன்னு சொன்னா அதோட விளைபொருட்கள் வருதுன்னு சொன்னா அந்த விளைபொருட்களை நான் என்ன செய்யறேன், களஞ்சியப்படுத்தி வைக்கிறேன். இது வந்துகிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க முதல் சிங்கள சைட்ல பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நெற்குடில்கள் அமைச்சிருப்பாங்க. களிமண்ணால செஞ்சப்பட்டு கதிர்களை மேல இப்படி குமிச்சு ஒரு குடில் மாதிரி செஞ்சிருப்பாங்க. இவங்க இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த நெல்லை வந்துகிட்டு களஞ்சியப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த நெற்குடில் இருக்கும். சரியா?
அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காரணிகள்ல சீரான நீர்ப்பாசன தொழில்நுட்பமும் நீர் முகாமைத்துவமும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்காக வந்துகிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, நீருக்காக கட்டணம் அறவிடப்படுது. ஏன் நீருக்கு கட்டணம் அறவிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, இப்பவும் தான் ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த ஃப்ரீக்கு அந்த இது ஒன்று இல்லை என்ன, இப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு இது ஒன்று அறவிடப்படக்குள்ளதான் அதுக்கு கூடிய ஒரு மதிப்பு ஒன்று தெரியும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீர் வழங்கப்பட்டிக்குன்னு சொன்னா அந்த நீருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கட்டணத்தை அறவிடுறாங்க மக்கள்கிட்ட இருந்து. அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில முதலாவது அரசு அனுசரணையில குளம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அனுராதபுரத்துல அமைக்கப்படுது. இது யாரு அமைக்கான்னு சொன்னா வசஃப மன்னன் அமைக்கான். அதுல பேரு அபயவாவி அல்லது பசவக்குளம். சரியா? சில டைம்ல சம்டைம் எம்சிக்கு குவாறு இலங்கையில முதல்ல அமைக்கப்பட்ட குளம் எதுன்னு கேட்டா பசவக்குளம்னு சொல்லி போட்டிருப்பான். பிள்ளைகளுக்கு அபயவாவின்னு தான் தெரியும். இங்க இப்ப அவர்கள் கோடு சில பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா எம்சிக்யூக்கு அப்படி சில விஷயங்கள் தெரியாத சந்தர்ப்பத்துல கோடு அண்டர்லைன் பண்ணாதுகள். என்னன்னு சொன்னா சில அந்த விட வரல அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க எக்ஸாமுக்கு எம்சிக்யூக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா 50 செய்தே ஆகணும். சரியா? எந்த காரணத்துக்கும் ஒன்றையும் விட்டு வைக்கிறது இல்லை. அதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அபயவாவி பசவக்குளம் இரண்டும் ஒன்றுதான். இதை யாரு அமைச்சான்னு சொன்னா வசஃபன். சரியா? அதே போல சில 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க ஞாபகப்படுத்தணும். ஏன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல வந்துகிட்டு சம்டைம் ஐக்கு கொஸ்டின்ஸும் பாரு அப்படி வந்ததுக்கு எப்படி வந்ததுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 2024ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த கேள்வி தான் என்னன்னு சொன்னா, இலங்கையில வந்துகிட்டு அண்மை காலத்துல அமைக்கப்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களை தருகன்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டாங்க. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஈரான் ஜனாதிபதி முன்னாள் ஈரான் ஜனாதிபதி யார் ரைஸ் முஸ்தபா அவர்கள் வந்து இங்க வந்து ஒரு ஒரு நீர்த்தேக்கத்தை வந்துகிட்டு கட்டி அமைச்சு வச்சுட்டு போனேன். அந்த விஷயங்கள் எல்லாம் வந்திக்கு. சரியா? அதெல்லாம் வந்துட்டு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வியோ அல்லது எம்சிக்கு கேள்வியோன்னு சொல்லி வரக்குள்ள ஏதோ ஒரு வகையில ஒரு ஐக்கு கேள்வி வர பார்க்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் சயின்ஸோட ரிலேட்டட் ஆனது. சரியா? அப்ப சில டைம்ல நான் வந்துகிட்டு சொல்லுவேன், இந்த விஷயங்கள் புதுசாக நடந்திருக்கு, அதை நோட் பண்ணுங்க பிள்ளைகள்னு சொல்லி சொல்லக்கூடாது, நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இப்ப நான் தார நோட்ஸ்ல வந்துகிட்டு சில விஷயங்கள் இருக்காது, அந்த விஷயத்துல நான் சொல்லுவேன், இதுல நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் சேர்த்து கொள்ளுங்க, இந்த கேள்வி எத்தனாவது எம்சிக்குள்ள இருக்குன்றத நான் பார்த்து வந்து சொல்லுவேன், நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் ரெடி ஆகிட்டு கொள்ளுங்க. நான் மட்டும் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல, நீங்களும் எனக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். சரி? ஒரு கையால மட்டும் கை தட்டினா மட்டும் சத்தம் வராது, 2 கையும் சேர்ந்தாதான் சத்தம் வரும். சரியா? நீங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்வேன், இன்னும் இன்னும் தேடித்தர பார்ப்பேன். சரியா? நீங்களும் தேடுங்க, நானும் தேடுவேன். ஓகே மிஸ். ம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மழை காலத்துல சேமிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிறும்போகத்துல பயிர் செய்யறாங்க. இதெல்லாம் வந்துகிட்டு விவசாயம் வந்துகிட்டு இலங்கையில அபிவிருத்தி அடைந்திருக்கிறதுக்கு காரணமான முறைகள் தான் இதெல்லாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீர்ப்பாசன தொழில்நுட்பம் நீர் முகாமைத்துவம் ஒழுங்காக காணப்பட்டதுல மிக முக்கியமான விஷயங்கள் வந்துதான் விழித்தொடர் முறைமை. விழித்தொடர் முறைமை கேள்விப்பட்டிருக்கீங்களா பிள்ளைகள்? ஆம் மிஸ். சொல்லுங்க அப்ப விழித்தொடர் முறைமை என்ன என்னண்டு. ஒரு குளத்துல இருந்து இன்னொரு குளத்துக்கு நீர் பாயும். சுருக்கி சொல்றாங்க. சரி, என்னன்னு சொன்னா ஒரு குளத்திலிருந்து வெளியேறப்படுகின்ற மேலதிகமான நீர். சரியா? இப்ப இந்த குளத்துல நீர் அதோட கெப்பாசிட்டி தாண்டி இருக்குன்னு சொன்னா அந்த நீர் வந்துகிட்டு வீணா போகாம அந்த நீரை வந்துட்டு என்ன செய்யறாங்க, அடுத்த குளத்துல வந்துகிட்டு சேமிக்கக்கூடிய வகையில அமைக்கப்படுகின்ற ஒரு முறையைத்தான் விழித்தொடர் முறைமை என்று சொல்றாங்க. இங்க வந்துகிட்டு ஒரு குளம் இன்னொரு குளத்தோடு தொடர்புபட்டதாக இருக்கும். சரியா? இந்த கேள்வி ஆஹ்
2022ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்திக்கு. அதில் என்ன செய்யான்னு சொன்னா குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு அது தொடுத்து தொடுத்து கீறி இருந்தான். சரி, ஒரு முக்கோணம் முக்கோணம் மாதிரி இப்படி போட்டு கீறி இருந்தான். பிள்ளைகளுக்கு அது என்னென்று சொல்லி ஒழுங்காக விளங்கல்ல. அது அந்த படம் விளங்கல்ல. ஆனா சில பிள்ளைகளை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கொஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கு விடை போட்டு இருந்துக்குகள். இப்ப அது வந்துட்டு முதலாவது யூனிட்டோட சேர்ந்து வருது, குலத்தோடு சேர்ந்து வருது, அந்த விஷயம் ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டு வருதுன்னு சொன்னா நமக்கு அதோட விளங்கணும். படம் இப்படித்தான் இருக்கு, இவன் என்ன செய்யறான், விழுத்தொடர் முறைமையத்தான் இப்படி போட்டிருக்காங்க சொல்லி அந்த விஷயம் விளங்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், படிக்கக்குள்ளேயே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தோட தொடர்பட்ட மாதிரி கற்பனை செஞ்சு படிச்சுக்கொள்ளணும். இப்போ ஒவ்வொரு ஆட்கள் படிச்சுக்கொள்ற விஷயங்கள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஆள் படிச்சுக்கொள்ற விஷயம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு வேறு வேறு. இப்ப நீங்க ஒரு ஆள் வந்துக்கிட்டு சந்தேகம் கேட்கக்குள்ளதான் அது மத்தவைக்கு விளங்கும். இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று தெளிவா ஒன்று சொல்றாங்க, அப்ப இதையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ப்பாசன வசதியை வந்துக்கிட்டு ஒழுங்கு செய்வதற்காக மன்னராலேயே வந்துக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதிகாரிகளை வந்துக்கிட்டு நியமிக்காங்க. இவங்களுக்கு வந்துக்கிட்டு கமரால அல்லது விதான என்று சொல்லி நியமிக்கப்படுறாங்க. சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பெத்ம முறை அல்லது பெத்தம் அல்லது நீர்பிரிப்பு முறைன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது எப்படின்னு சொன்னா நீர் வந்துக்கு நீர் பற்றாக்குறையா அமையுதுன்னு சொன்னா, அதாவது விவசாயம் செய்யறதுக்கு நீர் காணாம இருக்கு, ஆனா நிறைய பேர் விவசாயம் செய்யணும், இந்த நீரை இப்ப பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லா விவசாயிகளும் பயிர் செய்யக்கூடிய முறையில அவங்களோட காணிகளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் போய் சேரணும் அப்படின்ற வகையில எல்லா விவசாயிகளுக்கும் நீரை பிரிச்சு கொடுக்காங்க. இதுதான் சொல்ற பேத்ம அல்லது பேத்தம் அல்லது நீர்பிரிப்பு முறை. சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை தாவர பரிகரிப்பு. இயற்கை தாவர பரிகரிப்புன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அது வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குளத்திலிருந்து அல்லது ஏதோ ஒரு நீர்முதல்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற நீர், அந்த நீர்ல ஏதாவது ஒரு இரசாயன பொருட்கள் காணப்பட்டிருக்கு சொன்னா செய்யறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இயற்கை தாவர பரிகரிப்பு முறை மூலம் அவங்க என்ன செய்யறாங்க, அதை சுத்தம் செய்து கொள்றாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குளத்திட அருகில வந்துகிட்டு மருது, தாழை, இழுப்பை போன்ற தாவரங்களை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வளர்க்காங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ம். இது விஷயத்துல பார்க்கக்குள்ள இதுல இப்ப குளங்களை பத்தி படிக்கக்குள்ள ஞாபகத்துக்கு வரணும் குளத்திட கட்டமைப்பு. சரியா? இது ஒரு ஒரு படம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கக்குள்ள இப்ப இது வந்திருக்குன்னு சொன்னா இப்ப குளத்திட கட்டமைப்பு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அதை பார்த்துக்கொள்ளணும். இது வந்துகிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா MCQ கேள்வி 2016 இல்லாட்டி 2017 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வியாக அந்த கேள்வி தான் வந்திருக்கு. சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா குளங்கள்ல என்னென்ன பகுதிகள் காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள சுருங்கை, கலிங்கத் தொட்டி, நீர்ப்பாசன கால்வாய், களிங்கள், அணைக்கட்டு, ஆறு, அதே போல நீர்மட்டக்கல், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த தொகுதிகள் மூலம் என்னென்ன தொழிற்பாடு, இந்த தொகுதிகள தொழிற்பாடு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுருங்கி வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா குளத்தில் இருக்கிற மேலதிகமான நீரை வெளியேற்றத்துக்கு சுருங்கை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுருங்கை மூலம்தான் நீர் வெளியேற்றுது. அடுத்தது கலிங்கட் தொட்டி. கலிங்கட் தொட்டியோட பயன் என்ன பிள்ளைகள்? அமுக்கத்தை குறைப்பதற்கு நிர்மாணிக்கப்படுற. ஓ, என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இப்ப குளத்துல இருக்கிற நீரை வந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேக்கி வச்சிருப்பாங்க. என்ன இப்ப இந்த தேக்கி வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னா அப்படி அதுல வந்துட்டு ஹை ப்ரெஷர் வந்துகிட்டு இருப்பாங்க, அதாவது அதிக அமுக்கத்தோட இருக்கும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப நான் ஒண்ட அடிச்சு வச்சிட்டு
ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்குள்ளால இப்ப நான் அந்த நீரை வெளியேற்ற போறேன்னு சொன்னா அது அங்க அவ்வளவு அமுக்கம் தொடைப்படும். இந்த அமுக்கத்தினால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த குளத்திட கட்டுக்கள், அதாவது குளக்கட்டு சைட்ல அது ஓரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த குளக்கட்டுகள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பாதிப்பு ஏற்படும். இதை தடுக்கிறதுக்காகத்தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கலிங்கட் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நீர்மட்டக்கல். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது நீர்மட்டக்கல்லும் மடைக்கதவும் வந்துகிட்டு உங்களுக்கு ஏற்கனவே படிச்சதுல இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல குளத்தின் அது நீர்மட்டக்கல்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது குளத்திட நீர் அளக்குற நீர் வந்துகிட்டு எந்த அளவுல இருக்குன்னு சொல்லி அளக்கிறதுக்காகத்தான் இந்த நீர்மட்டக்கல் பயன்படுத்தப்பட்டிக்கு. அதே போல மடைக்கதவுன்னு சொன்னா நீரை கொண்டு செல்றதுக்கு திறக்குற அந்த வான்கதவு இருக்குத்தானே பிள்ளைகள்? ஆம். அந்த வான்கதவுகள் தான் மடைக்கதவுன்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? மிஸ். அடுத்த செல்வாக்கு செலுத்திய காரணிகள் சொல்லி பார்க்கக்குள்ள பண்பாட்டு சமய பின்னணி. பண்பாட்டு சமய பின்னணின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இதுல வந்துகிட்டு ஒரு கலாசார பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த விஷயத்துக்குள்ள வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இது விதைப்பு, புதிரெடுத்தல் உற்சவம், அடுத்து புத்தரிசி பொங்கல் உற்சவம், தெய்வத்துக்காக வழிபடுற, அடுத்து பூசைகள் செய்யற, இதெல்லாம் வந்துகிட்டு பண்பாட்டு சமய பின்னணிக்குள்ள வரும். சரியா? அதே போல தைப்பொங்கல். தைப்பொங்கல் ஏன் கொண்டாடுற? சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடுற. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டு ஆஹ் பண்பாட்டு சமய பின்னணிக்குள்ள வரும். சரியா? இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி ஒரு சாராம்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். விவசாயம் என்னன்னு பார்த்தினாங்க. ம் விவசாயத்துல தூய விஞ்ஞானம், பிரயோக விஞ்ஞானம் பார்த்தினாங்க. ம் பிறகு இலங்கையில விவசாய வளர்ச்சியில் அபிவிருத்தி அடைந்த திட்டங்கள் பார்த்தினாங்க. தன்னிறைவு ம் பொருளாதாரத்தை பற்றி. ம் பண்டைய காலத்துல விவசாய கைத்தொழில் என்ன மாதிரி நடந்ததுன்னு பார்த்தினாங்க. இல்ல ம் மற்ற குலத்தின கட்டமை பார்த்தினாங்க. அந்த அரச அனுசரணைக்க அந்த பண்டைய கலாச்சாரம் சமயத்தை பற்றி பார்த்தாங்க. ம் ஓகே. இவ்வளவும் இன்றைக்கு பார்த்திருக்கோம். சரியா? பிறகு மிச்சத்தை நான் கொண்டு போறேன். இதுக்கு நோட்ஸ் டீச்சர். நோட்ஸ் நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே. நீங்க குரூப்ல இருக்கீங்க தானே? வாட்ஸ்அப் குரூப்ல. ஓ டீச்சர் அந்த எஸ்ஏ கேள்விக்கு வந்து இந்த விளக்குவாங்க நீங்க ஒரு பாயிண்ட்ஸ தந்து ஓமம். எப்படின்னு அது சொன்னா அப்படி இது எழுதுற. அதுக்கு நான் எப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சொல்லுவேன். சரியா? ஆ இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஒரு கேள்வி வந்திருக்குன்னு சொன்னா இப்ப நான் இப்ப படிச்ச விஷயம் வந்துட்டு ஒரு எஸ்ஐ கேள்வியோட விஷயம். இப்ப ஒரு எஸ்ஐ கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் நிறைய விஷயம் சொல்லி தந்துட்டேன். இப்ப இந்த நிறைய செய்யக்குள்ள ஒரு பக்கம் வருமாண்டு பாத்தீங்கன்னா வருமா பிள்ளைகள்? அது எப்படின்னு தாண்டி போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப விவசாயம் என்னன்னு சொல்லி போட்டு போட்டு அது முக்கியமானது அரசு அனுசரணை, அடுத்து சுதேச தொழில்நுட்பம், அடுத்தது ஆஹ் பண்பாட்டு சமய பின்னணி, அடுத்தது நீர்ப்பாசன தொழில்நுட்பம், நீர் முகாமைத்துவம். இதெல்லாம் தான் வந்துகிட்டு உண்மையான அதோட இது. சரியா? ஒவ்வொரு ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட 4 சொல்லியிருப்பேன். அந்த 4ஐயும் எழுதிட்டு அந்த 4க்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிட்டு தானே. இப்ப அனுசரணைன்னு சொன்னா நேரடியா அவங்க என்னது செஞ்சாங்க அந்த விஷயங்கள் சரி அதுல ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் அப்படி இப்படி எழுதணும். சரியா? ஆ ஓகே டீச்சர். ம் வேற வேற ஏதும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல மிஸ். ஓகே. எல்லாம் கிளியரா ஹிட்டா?
சரி, இதோட நம்ம கிளாஸ் முடிச்சு கொள்வோமா? பேசுங்களேன் பிள்ளைகள், எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல மிஸ். சரி. சரி பிள்ளைகள், இதோட நம்ம கிளாஸ் முடிச்சு கொள்வோம். சரி, ஓகே. டீச்சர், ஓகே. அந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கி, அந்த விவசாயத்துக்கு அடிப்படையாக அமையும் தூய பிரியோ விஞ்ஞானங்களுக்கும் உதாரணம் குறிப்பிட்டு விளக்குகண்டா அதை எப்படி கொண்டு விளக்குற? இப்ப தூய விஞ்ஞானம் என்றா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸும், பிரியோ விஞ்ஞானம் என்றா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸையுமா கொண்டு விளக்குற? இப்ப என்னென்று சொன்னா சில விஷயங்கள் படிக்கக்குள்ள விளங்கும். இது எஸ்ஐ கேள்விகளுக்கு வருமா என்று சொல்லி, சரியா? இப்படி இப்படி கேள்விகள் வந்துக்கிட்டு எஸ்ஐ கேள்விக்கு வரக்குள்ள அது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கேள்வி ஒன்று இது வரைக்கும் வந்ததில்லை. ஆஹ் சரியா? அது உம் வந்துக்கிட்டு விவசாய விஞ்ஞானம் சொல்லி பார்க்கக்குள்ள அதோட அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி மட்டும் வர பார்க்கும், அவ்வளவுதானே. அதுல வந்துக்கிட்டு அதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வராது. இப்ப நீங்க இப்பதானே என் பிள்ளைகள் உங்களுக்கு ஆரம்பம், இனி போக போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இந்தந்த கேள்விகள் எஸ்ஐ கேள்விக்கு வரும், இந்த கேள்விகள் எஸ்ஐ கேள்விக்கு வரலன்னு சொல்லி. நீங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஸ்கீம் அல்லது பாஸ்ட் பேப்பர் ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒப்பிட்டு பாருங்க, இந்தந்த கேள்வி இத்தனாம் ஆண்டு கேள்வியாக வந்திருக்குன்னு சொல்லி. டீச்சர்ஸ் கைட் தேவையில்லையா மிஸ் அப்ப? விளங்கல்ல? டீச்சர்ஸ் கைட் ஓ, தேவையில்லையோ இப்ப கேள்விகள் இல்ல விட நீ டீச்சர்ஸ் எழுதுறதுக்கு கைட்டையும் பேப்பர்? எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்விகள் வந்திருக்கு, இப்ப எஸ்ஐ கேள்வி நான் எப்படி எழுதணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சர்ஸ் கைட்ல அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னு சொன்னா ஸ்கீம் சொல்லி பார்க்கக்குள்ளே அதுலயே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்கீம் ஒரு பிள்ளையோட பேப்பரை திருத்துறதுக்குரிய வழி வழிமுறை தானே அந்த ஸ்கீம் இருக்கும். அதில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. ஓகே மிஸ். சரி, ஓகே. வேற ஏதும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ மிஸ். வெல்கம்.